தாராள பிரபு அது வேணாமா? அப்படியே நல்ல நீ கொஞ்சம் சூடு பண்ணி அதுல மிளகு பூண்டு தட்டி போட்டு எடுத்துட்டு வா. வயித்துல தடவணும். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஆமா, ஹெல்ப் பண்ணணும். நீ கொஞ்சம் வெளியே போறியா? இது லேடிஸ் விஷயம். உனக்கு இங்க என்ன வேலை? சாரி. தயவு செஞ்சு சீக்கிரம் கொண்டு வா. வலி தாங்கல. போக்கா. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா. இது சாப்பிடு. உண்மையை சொல்லடி, வேற ஏதாவது விசேஷமா? நான் வழியில துடிக்கிறேன், நீ காமெடி பண்ணாத. அப்படி ஏதாச்சும் இருந்தா உன்கிட்ட சொல்லாம இருப்பேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ இப்ப போ. என்னாச்சு? நிஜமாவே நான் போட்டுமா? போக்கா, எனக்கு இப்ப வலி குறைஞ்சிருச்சு. போக்கா. அனி, அவளுக்கு திடீர்னு என்னாச்சு? சூடுதான், பாடி ஹீட், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப பரவாயில்ல. சரி, நீங்க உள்ள போங்க. சத்யா, டைம் ஆகுது, அம்மா வேற காணோமே. அம்மா, குட் மார்னிங்மா. குட் மார்னிங் அபி. என்னப்பா, எல்லா ஃபைல் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? இந்திரா மேடம் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? எதுவும் மிஸ் ஆயிடலையே அபி? எல்லாமே கரெக்டா இருக்குமா, டபுள் செக் பண்ணிட்டேன். செல்வா, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. முகூர்த்த நாள் வேற. இன்னைக்கே அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணிரலாம். சரி. இந்திரா மேடம் ஃபண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டா இன்னும் விசேஷமா இருக்கும். டாக்குமெண்ட் வேலை எல்லாம் ஆரம்பிச்சிருங்க. ஆல் தி பெஸ்ட் பா. சரி, சீக்கிரம் கிளம்புங்க. சரி வா. அத்தை, அத்தை இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. இல்ல தேவி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாங்க போய் இந்திரா மேடத்தை பார்க்கணும். அதனால கிளம்புறோம். ஆனா நாங்க முக்கியமான வேலையா வெளியில போகும்போது நிறமாச கர்ப்பிணியா எங்க எதிரில வந்த பாரு, அது ரொம்ப நல்ல சகுனம். ஆமாமா, சூப்பர் சகுனம். காஃபிய உங்க மாமாவுக்கு கொடு. அபி, வா போலாமா? போலாமா தேவி? வரேங்க. ஆல் தி பெஸ்ட். பை அம்மா, போலாமா? மாமா, காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க் யூ மா. சத்யாக்கும் போய் காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங் கா. இப்ப வயிறு வலி எப்படி இருக்கு? நீ என்ன தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் வலி குறைஞ்சிருச்சுக்கா. டயர்டா இருக்கு. காஃபி குடிச்சா கொஞ்சம் சரியாயிடும். நான் அர்ஜுனுக்கு தான் காஃபி கொண்டு வந்தேன். உனக்கு சுக்கு கசாயம் கொண்டு வந்தேன். சாப்பிடு, வயிற்று வலி சரியாயிடும்.
குடி. தேங்க்ஸ்க்கா. அப்பாடா, இதமா இருக்கு. நேத்து நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்லடி. ஏன்? நீ நேத்து சொன்ன அறிகுறி எல்லாமே ஒரு பொண்ணு கஞ்சவானா எப்படி இருக்குமோ அப்படிதாண்டே இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் அப்படிதான் ஆச்சு. ஒருவேளை அது உனக்கு தெரியலையா, இல்ல நீ வேற மாதிரி ஏதாவது சாதாரணமான வலி நினைச்சுக்கிட்டு கேர்லெஸ்ஸா இருக்கியா? நாம எதுக்கும் டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம்டி. அக்கா, அப்படிலாம் இல்ல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லு, நீ கஞ்சவாவா இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்படிலாம் இல்ல. உன்கிட்ட சொல்ல மாட்டேனா? அதே நான் மறைக்க போறேன். இல்லடி, உன் உடம்பு நீ முதல்ல கிளம்புக்கா. அர்ஜுன், காஃபி. தேங்க்ஸ் அண்ணி. என்ன அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்றீங்களா? நாங்க என்ன பிளான் பண்றோம்? இல்ல, நைட்ல இருந்து நீ கன்சீவா இருக்கியான்னு உன் அக்காவும் உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்களே. அதுவும் என் காதுல விழுற மாதிரி. என்ன ஏமாத்துறதுக்கு அடுத்த டிராமா ரெடியா? உன்னை ஏமாத்த நாங்க எந்த டிராமாவும் போடல. அப்படி உன்னை ஏமாத்தணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க இருந்து முதல்ல போறியா? பரவாயில்ல, அதான் நான் கண்டுபிடிச்சிட்டேனே. உண்மையை ஒத்துக்கோ. எதுக்கு இந்த வயித்த வலி டிராமாலாம்? புட ஃபூல். ஆம்பளைங்க உங்களால பொண்ணுங்க கஷ்டத்தை எப்பவும் புரிஞ்சுக்கவே முடியாது. ச்சே. இந்திரா, ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாம் படிச்சிட்டீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்ல. அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அபி கிட்ட பேசிக்கிறேன். ஏன் நீங்க எப்ப வேணா கூப்பிடுங்க மேடம். ஷூர் மேடம், நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிடலாம் மேடம். சரி, கொடுங்க. இந்தா. இந்தாங்க. இந்தாங்க, நீங்க சைன் பண்ணுங்க.